இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம், ஆத்துமா துதிக்கிறதா. ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 146 வசனம் 1. அல்லேலுயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரைஸ் தி லார்ட் ஓ மை சோல். சாம்ஸ் சாப்டர் 146 verse 1. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தன் ஆத்துமாவை நோக்கி சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, புகழ்ந்து பாடு, போற்று அப்படின்னு இந்த இடத்துல பேசுவதாக நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆத்துமா இந்த நாட்களில் தேவனை துதிக்கிறதா? நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும், கயிறெழுத்தல் போட்டி எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதாவது ரெண்டு சைட்லயும் பீப்புள் நிப்பாங்க. அந்த ரோப்பை எந்த பக்கம் ஸ்ட்ராங்கா இழுக்கிறாங்களோ அந்த பக்கம் வின் பண்ணுவாங்க, அந்த பக்கம் மற்றவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க. இந்த மாதிரியான காரியம் நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள டெய்லி நடந்துட்டு இருக்கு. அதாவது காலையில முழிக்கிறதுல இருந்து நைட்டு படுக்கிற போற வரைக்கும் நமக்குள்ளா இந்த கயிறு இழுத்தல் போட்டி நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு விஷயத்திற்கு இல்ல, ரெண்டு விஷயத்துக்கு இல்ல, எல்லா விஷயத்திலையும் இந்த காரியம் உள்ள நடந்துட்டு இருக்கு. எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஆத்மாவை குறித்து பேசுகிறார். அப்படியானால் மாம்சத்துல நான் மனிதனாக வெளியில இருக்கிறேன், என்னுடைய ஆத்மா. அப்போ ரெண்டாக செயல்படுகிறோம். காலையில எழுந்திக்கும் போச்சுல நம்ம நினைப்போம், சீக்கிரம் எந்திரிச்சு பிரேயர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனசுக்குள்ள நம்ம நினைக்கலாம். ஆனா நம்முடைய இந்த ஃபிளஷ் பாடி என்ன தெரியுமா சொல்லும், விடிய காலம் நல்ல சில்லுன்னு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு காலையில இருந்தே இந்த கயிறெழுத்தல் போட்டி மாதிரி நமக்குள்ளாய் ஆரம்பித்து விடுகிறது. என கண்மானவர்களே, எந்த பக்கம் நம்ம சப்போர்ட் பண்றோம், எது வின் பண்றதுக்கு நம்ம பிரயாசப்படுகிறோம், நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன் இவரு பிளஸ்ட சொல்லாம ஆத்மா கிட்ட சொல்றாரு அப்படின்னா, இந்த 4வது வசனத்துல அவர் என்ன குறிப்பிடுகிறாருன்னா, அதாவது மண்ல இருந்து மனுஷன் வந்தா அவனுடைய மாம்சமானது அழிந்து ஒரு நாள் அவன் எங்க போயிருவான், திரும்பவும் மண்ணுக்கே போயிருவான். அவன் போறது மாத்திரம் இல்ல, அவனோட கூட இருக்கிற யோசனைகள், அதாவது அவன் என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, என்ன மாதிரியான வேலை பார்த்து அவன் எவ்வளவு நாலேஜபிளா இருந்தாலும் சரி, எல்லாம் எங்க போயிரும், மண்ணோட மண்ணா போயிரும். என கண்மானவர்களே, இன்னைக்கு நான் ஒருவேளை ஊழியம் பண்ணலாம், தேவனை குறித்து அநேகருக்கு பேசலாம், ஆனாலும் நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் எது வரைக்கும் அப்படின்னா, இந்த நாசியில சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான். எப்போ அது ஸ்டாப் ஆகுதோ எல்லாமே ஓவர். அதுக்கு பிற்பாடு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், என்னுடைய ஆத்மா அழிவில்லாதது, அது நித்தியமாய் தேவனுடைய கூட வாசம் பண்ணுகிறது, அது பரலோகத்தின் குடியிருப்பை நோக்கி போகிறது. அதனால்தான் இந்த இடத்துல அவர் ஆத்மாவிடம் பேசுகிறார். மாம்சம் என்னைக்கு வேணாலும் அழிஞ்சிடலாம், ஆனால் நம்முடைய ஆத்மா அழிவில்லாதது. இப்பத்துல இருந்தே தேவனை துதிக்கிறதற்கு அதை நாம் பழக்கி வைக்கிறோமா? அந்த பிராக்டிஸ் நமக்கு வருதா? சங்கீதக்காரங்க அழகா அதைத்தான் செய்யறாரு, என் ஆத்மாவே நீ கர்த்தரை துதி. ஏனென்றால் இந்த துதி இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, என்னன்னைக்கும் நிக்காது. தேவனை துதித்து கொண்டே இருப்பாய் அப்படின்றதுனாலதான் ஆத்மாவை குறித்து பேசுகிறார். நாம் இந்த நாட்களில் நம்முடைய ஆத்மாவை எப்படி வைத்திருக்கிறோம்? எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய ஆத்மா, ஒருவேளை என்னுடைய மாம்சம் சில போராட்டங்களில், சில பிரச்சனைகளில், சில தாழ்வான இடங்களில், இருளான சூழ்நிலைகளில் சிக்கி இருந்தாலும் என் ஆத்மா எப்படி இருக்கிறது? அது தேவனோட கூட நடக்கிறதா, தேவனை துதிக்கிறதா? நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்குள்ள அநேக நேரத்துல எங்க மாம்சமும் எங்கள் ஆத்மாவும் போராடுகிறதை ஆவியானவர் நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா அப்பா, எல்லா நேரத்திலும் நாங்கள் மாம்சத்தை வெளியில காட்டாதபடிக்கு மாம்சத்தை அடக்கி ஆளுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. எங்கள் ஆத்மாவிலே பலன் கொண்டு நாங்கள் எழும்பி பிரகாசிக்க, தேவனை துதிக்க, தேவனோடு கூட நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு பலன் தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென். God bless.